அதனுடைய மூலச்சொல்லும் வேர் சொல்லும் தமிழில் தான் இருக்கும். ஆனால் மற்ற மொழிகளுக்கு அந்த மாதிரி இருக்காது. கிரேக்க மொழியில் ஒரு சொல் இருக்குன்னா அதனுடைய மூலம் வந்து எவ்ரேய மொழியில் இருக்கும். பாபிலோனிய மொழியில் ஒரு சொல் இருக்குன்னா அதனுடைய மூலம் எகிப்திய மொழியில் இருக்கும். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. தமிழில் உள்ள அனைத்து சொற்களுக்குமான மூலச்சொற்களும் வேர் சொற்களும் தமிழில் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த மொழியிலும் இருக்காது. இதுதாங்க உலக மொழிகளிலே தமிழினுடைய சிறப்பு. இந்த திராவிடம் என்ற ஒரு மாயையை இங்கே உருவாக்கி அவர்கள் இந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை மக்களிடையே பரப்பி அதற்கு மற்ற சூழல்களும் அந்த நேரம் சரியாக இருந்தது. இங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்தப்போ, சுதந்திரம் வாங்கினப்போ இங்கே வந்து அவன் எல்லா பணத்தையும் கஜானாவை காலி பண்ணிட்டு போட்டான் வெள்ளக்காரன். இது சாப்பாட்டுக்கே போராட வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டம். அந்த போராட்டத்தில் தான் ஒரு 10 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் எலிக்கறி சாப்பிடுங்க, சோளம் சாப்பிடுங்க, இப்படிலாம் காங்கிரஸுக்காரன் சொல்கிறான் என்ற அளவில் தான் இவர்களுடைய பிரச்சாரத்தை பரப்புரையை வந்து திராவிடர்களுடைய பிரச்சாரத்தை இது வந்து அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திசைக்கு அவங்க போகலை. இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. அதில் உச்சமாக அந்த இந்திய எதிர்ப்பு போர் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை பிடித்தவர்கள் அதை காப்பாற்றி கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் இன்னைக்கு. எனக்கு ஒரு கருத்து, எம்ஜிஆரை பொறுத்தவரையில் நல்ல மனிதர் என்றுலாம் சொல்லிக்கிறாங்க. அவர் இந்த அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்காமல் இருந்திருந்தால் இந்த திமுக என்ற கட்சியே இருந்திருக்காது. இதற்கு ஒரு உயிர்ப்பு கொடுத்தது அவர் தான். அதிமுகன்னு ஒரு கட்சி தான் திமுகவுக்கு எதிர்ப்பா இருந்தது. அப்புறம் இது அதற்கு எதிர்ப்பு, அது இதற்கு எதிர்ப்பு, இந்த கட்சிக்கு ஓட்டு இல்லைன்னா அந்த கட்சி, இப்படி மாறி தமிழ்நாடு முழுவதும் இந்த திராவிடம் என்ற ஒரு அமைப்பை சித்தாந்தத்தை அவர்கள் உருவாக்கிட்டாங்க. ஆகையினால வந்து உங்களுக்கு திமுக 67 வெற்றி பெற்றதுக்கு 75 பங்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்பது என்னுடைய கருத்து. அண்ணாவினுடைய பேச்சு மற்ற நடவடிக்கைகள் ஒரு 25 பக்கம் இருந்தாலும் கூட இவருடைய பேச்சு, இவருடைய திரைப்பட பாடல்கள், இவர் அந்த குண்டடிப்பட்டு இறந்த புகைப்படம், அதுதான் பெரிய ஆதரவாக இருந்தது திமுக. அது இறந்த பிறகு இந்த கருணாநிதி கைக்கு வந்த பிறகு